Hello guys, welcome to Matt YTC. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா unboxing of Petron dust proof handlebar mount model number ST2B waterproof zip pouch mobile phone holder case with touch screen of 360 degree rotation for bike and cycle. Size 6.6 into 3.5 inches. இந்த பாக்ஸ் கூட என்னென்ன வருதுன்னா flex leather pouch, அது கூட ஒரு மொபைல் ஹோல்டர், பைக்குக்கும் இந்த பவுச்சுக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி அதுதான் மொபைலே ஹோல்ட் பண்ணும். அந்த ஹோல்டரில் ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம் டிஸ்பிளேயில். அது எதுக்குன்ட்டு லாஸ்ட்டாக சொல்கிறேன். அண்ட் கூடவே ஒரு ஐலிங் கீ கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் 199 rupees, இன்க்ளூடிங் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து 239 rupees வந்தது. பே பண்ணதுக்கும் டெலிவரியான குவாலிட்டிக்கும் செம்ம வார்த்தை இருந்தது. ஆப்வியஸ்லி இது ஒரு பீட்ரான் கம்பெனி, இது ஒரு நல்ல பிராண்ட். ஆக்சுவலாக ஜிப் லைன் பாருங்களேன், நல்ல பேக்டாக இருக்குது. ஈவன் நீங்கள் ரெய்னி சீசனில் கூட ஹோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வாட்டர் ப்ரூஃபிங் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட். எதுவுமே பெருசாக வாட்டர் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஹோல்டர். பவுச் நல்ல யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. உள்ள மொபைல் வச்சுட்டு நம்ம மேலே இருந்தே டச் யூஸ் பண்ணலாம். நல்ல சாஃப்ட் டச்சே ஒர்க் ஆகுது இதில். இதோட ஃபினிஷிங் அல்டிமேட்டாக இருக்குது. இதுக்கு பேக் சைடில் பிளாஸ்டிக்கில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா லைக் மொபைல் ஹோல்டரோட இது போய் கிளிப் பண்ணி மாட்டணும், அப்போ தான் பைக்கில் ஷேக் ஆகாமல் நிற்கும். இந்த வீடியோவில் நான் பைக்லேயே ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்க்குற ஹோல்டர் எப்போவுமே பைக்லேயே ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அந்த பவுச் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதும் ஈஸி தான். அதோட 4 ஹோல்ஸில் இப்படி மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சைடில் லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இந்த மோஷனுக்கு ஏற்ற மாதிரி பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணோம், அப்போ தான் மொபைல் கீழே விழாது. ஆக்சுவலாக எனக்கு இந்த பவுச் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஏன்னா பே பண்ணி வாங்கின அமௌண்ட்டோட இதோட குவாலிட்டி தி பெஸ்ட்டாக இருக்குது. இந்த பவுச்சுக்குள்ளே 2 ஸ்பாஞ்ச் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒன்று நல்லா தின்னாக இருக்குது, இன்னொன்று நல்லா திக்காக இருக்குது. இது பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. அண்ட் இது நல்லா தின்னாக இருக்குது. மொபைல் திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வச்சுக்கலாம். உள்ளே மொபைல் வச்சுட்டு லூஸாக இருக்குது, உள்ளே வந்து ஃபிட்டாக இல்லை, டச் பண்ண முடியல, டச் ஸ்க்ரீன் ஒர்க் ஆகலைன்னா நீங்கள் இன்னொன்று ஆட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக இருக்கும், டச் ஈஸியாக ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு காமிச்ச ஐலிங் கீ. இந்த கீ 2 சைட் கொடுத்துருக்குற போல்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹேண்டில் பாரில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த கீ மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டா உள்ளே ஒரு ரப்பர் மாதிரி இருக்குது. இதோட யூசேஜ் எதுக்குன்ட்டு நான் ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணுறச்சு சொல்கிறேன். ஸோ இது 360 ரொட்டேட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு நாப் மாதிரி இருக்குது. நீங்கள் அதை லூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் எந்த டைரெக்ஷனுக்கு எந்த ஆங்கிளுக்கு வேணாலும் அந்த பவுச்சோட விசிபிலிட்டியை நீங்கள் மாற்றிக்கலாம். எதர் அப் டவுன் சைடு இது மாதிரி ரொட்டேட் கூட பண்ணி வைக்கலாம். இந்த ரப்பர் பேண்ட் எதுக்கு, யூசேஜ் என்னன்ட்டு பைக்கில் மாட்டுறச்ச சொல்கிறேன். சும்மா ஒரு மொபைல் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற அந்த ரப்பர் டைப்பு. அதில் வச்சுட்டு நான் மொபைலையும் உள்ளே வச்சுருக்கேன். பட் ரொம்ப லூஸாக இருக்குது, மொபைல் க்ரிப்பே இல்லாமல் இருக்குது, ஆடிக்கிட்டே இருந்தது. இப்போ அந்த திக்காக இருந்த மெட்டீரியலும் நான் உள்ளே வச்சுட்டேன். நல்லா பிடிக்கவே நல்லா க்ரிப்பாக இருந்தது. டச் பண்ணவும் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. உள்ளே எந்த ஒரு ஷேக்கினஸும் இல்லை. மொபைல் பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது அந்த பவுச்சுக்குள்ளே. அந்த 2 ஸ்பாஞ்சி டைப் மெட்டீரியல் தின் அண்ட் திக் வச்சு தான் நான் மொபைல் வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது, எந்த ஒரு ஷேக்கினஸும் உள்ளே இல்லை. இது பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்கோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த ரப்பர் சொல்லியிருந்தேன்ல உள்ள, அந்த ரப்பர் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ நீங்கள் டைட் பண்ணுறச்சோ ரொம்ப ஸ்லிம்மான ராடில் நீங்கள் டைட் பண்ணுறீங்கன்னா அதை பெண்ட் பண்ணி 2 ஃபோல்ட் பண்ணி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இன்னும் டைட் கொடுக்கும். நான் அந்த நாப் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 360 டிகிரிக்கு வந்து நீங்கள் எந்த சைடு வேணாலும் டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். மொபைலும் நான் அதோட லாக் பண்ணிவிட்டேன். நல்லா பர்ஃபெக்டாக ஃபிட்டாக இருக்குது, க்ரிப்பாக இருக்குது. இந்த ரப்பர் பேண்ட் பற்றி நான் இப்போ சொல்கிறேன். இந்த ரப்பர் பேண்ட் பைக்கில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்டாக பள்ளத்தில் போகும்போது ஸ்லிப்பாகி எகிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த ரப்பர் பேண்ட்டை ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக போட்டுக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இது 360 ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஹரிசாண்டலாகவும் வச்சுக்கலாம், வெர்டிக்கலாகவும் வச்சுக்கலாம். இதோட டச் ஃபங்க்ஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. நார்மலாக நம்ம டச் ஸ்க்ரீன் எப்படி மொபைலில் யூஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த பவுச் உள்ளே வச்சு யூஸ் பண்ண முடியுது. அண்ட் இது என்னோடய சேனல் தான், சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்காங்களே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மேட் YTC.